நாம் இந்த நாளில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த சங்கீதத்தில் தேவனுடைய நடத்துதலை பற்றி நம்ம இந்த காரியங்களை பார்க்குறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறப்போ அந்த எகிப்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணி அவங்கள வழி நடத்தி 40 வருஷ காலமாக அவங்கள வழி நடத்தி அவங்கள கானான் தேசத்தில் குடியேற பண்ணுறது எப்படி, அதை நினைவுகூரும் விதமாக இந்த சங்கீதம் பாடப்பட்டுள்ளது. சரிங்களா? தேவன் என்ன செஞ்சார்? இந்த வசனங்களில் தேவன் எகிப்தியரை வாதைகளினால் வாதித்தார். 10 வாதைகளை கொண்டு தேவன் எகிப்து ஜனங்களை வாதித்தார். வேத ஆராய்ச்சியாளர்களோட கூற்றுப்படி என்னென்னா, எகிப்தியர்களுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கை உண்டு. அவங்களுக்கு நிறைய காட்ஸ் உண்டு. அவங்க அந்த தெய்வங்களுக்கெல்லாம் வல்லமை இருக்குது அப்படின்றத அவங்க நம்பினாங்க. அந்த 10 வாதைகளும் வந்தது நிமித்தமாக அவங்களோட தெய்வ நம்பிக்கை அதாவது மலைக்கு ஒரு கடவுள் வச்சுருந்தாங்க, சூரிய கடவுளை வழிபட ஆரம்பித்தாங்க, அப்புறம் மற்ற உயிரினங்களெல்லாம் வழிபட ஆரம்பித்தாங்க, வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வாதைகள் வந்ததுனால தேவன் செஞ்ச விஷயம் அவங்களோட தெய்வ நம்பிக்கையை உடைச்சார். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றத நிரூபிக்கிறதற்காக அவங்களோட தெய்வங்களை அழிச்சது நிமித்தமாக தேவன் தன்னுடைய வல்லமையை அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் தேவன் என்ன செஞ்சாங்கன்னா, எகிப்தியரை அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டாங்க. அதாவது ஆதியாகமம் 50வது அதிகாரம் 24, 25 யாராவது வாசிங்களேன். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 24, 25. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். அல்லேலூயா! இது எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம். அதாவது அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடியே யோசேப்பின் மூலமாக தீர்க்க தரிசனமாக ஏசப்பா என்ன செஞ்சிட்டாங்க, முன்ன அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, கானான் தேசத்திற்கு போயிடுவீங்க, அப்போ என் எலும்புகளை இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத தேவன் யோசேப்பின் மூலமாக முன்னுரைத்தார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அதை மாறாத தேவன். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதையும் என்றைக்குமே என்ன செய்ய மாட்டார் தேவன், வீணாக போக விட மாட்டார். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். சங்கீதம் 78வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்குறோம். அதிலிருந்து அவங்க இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தவில்லை. தங்கள் தேவனை என்ன செய்யலை, அடிமைத்தனத்தில் இருந்தாலும் விடுவிக்கப்பட்டாலும் தேவனை முழுமையாக அவங்க செவ்வையாய் தேவனை பின்பற்றவில்லை. தேவனை உறுதியாக அவங்க பற்றி கொள்ளலை. முரட்டாட்டமும் கலகமும் உள்ளவர்கள் அப்படின்றத வேதத்திலேருந்து பார்க்குறோம். 10வது வசனத்தை பார்த்தோன்னா, தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அநேக காரியங்கள் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. அவரோட கட்டளைகளின்படி அவங்க நடக்கலை. அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனாலும் நிறைய நேரங்களில் நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தாங்க. அதுக்கப்புறம் 11வது வசனம் அவர் எவ்வளவோ அதிசயங்களையும் எவ்வளவோ அற்புதங்களையும் செஞ்சு அவங்கள எகிப்திலிருந்து தேவன் மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அவருடைய செயல்களையும் அதிசயங்களையும் உடனடியாக என்ன செய்கிறாங்க, அடுத்த ஒரு விஷயம் வரப்போ மறந்துடுறாங்க. 18வது வசனம், தேவனை தங்கள் இருதயத்தில் பரீட்சை பார்த்தார்கள். அதாவது தேவன் தனக்கு எல்லாம் செய்கிறாரு, இவ்வளோ காரியங்களை பண்ணியும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தேவனை பரீட்சை பார்க்கறது. 21வது வசனம், தேவனை விசுவாசியாதவர்கள் அவருடைய ரட்சிப்பை அவங்க நம்பலைன்றது தேவன் பைபிளில் நமக்கு எழுதி கொடுக்குறாங்க. நாம் இப்போது நம்முடைய தேவன் நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்க. நாம் யாருன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டுள்ள அனைத்து பேரும் என்ன செய்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களோட நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒரு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா! எங்கே பிரயாணம் பண்ணுறோன்னா, அந்த பரம கானானை, அந்த பரலோகத்தை சுதந்திரிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். நாம் தேவனை தேடலை. அதாவது
அதாவது நம்மளாக போய் நம்ம தேவன் இதுதான் அப்படின்றத நம்ம தேடலை. தேவன் வந்து நம்மளை முன்குறித்ததுனால, தேவன் நம்மையில் வைத்த கிருபையினால், தயவினால், நம்மையில் வைத்த அன்புனால தேவன் வந்து இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார். ஆனால் நமக்கு என்ன செய்கிறோன்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த எகிப்தை விட்டு, அதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு, இந்த உலகத்தை விட்டு சில காரியங்களுக்காக தேவனை இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, மாம்ச காரியங்களுக்காக தேவனிடத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது, தேவனிடத்தில் கலகம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவன் வந்து கிருபையாய் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். கொஞ்ச நாள் கொடுத்துருக்கிறாரு. மனுஷனோட ஆயுசு நாட்கள் வந்து 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம்னு பைபிளில் எழுதியிருக்கிறாங்க. இந்த நாட்களையும் நேரத்தையும் நம்ம வந்து அசட்டையாய் அஜாக்கிரதையாக இருந்தோன்னா நம்ம போல் பரிதபிக்கப்படத்தக்கவர் யாருமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரொம்ப பெரிய பாவம்னா, கடவுள் சொன்னதை கேட்கல. அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஏதாவது சொன்ன ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ தேடினாங்க. மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வந்து பின்வாங்கி போயிட்டாங்க. இந்த நாள் வரையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உங்களையும் என்னையும் அதிசயமாய் காத்து வழிநடத்தியிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு எதுவுமே இல்லாத நேரத்திலையும் நம்மளை திருப்தியாய் தேவன் வழி நடத்தியிருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிருக்கிறாரு. இன்று வரைக்கும் உயிரோடு வாழ பலன் தந்திருக்கிறாரு. ஆனால் நாம் எதை நினச்சி முறுமுறுத்துட்ருக்குறோம். எத்தனையோ நேரத்தில் இது இல்லை அது இல்லை என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு இருதயத்தில் நினைக்கிறோமே, அதுதான் தேவனை வந்து பரீட்சை பார்க்குறது. அப்போ வந்து தேவன் வந்து எகிப்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் இருக்கிறப்போ என்ன செஞ்சாங்க, அடிமைத்தனத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துக்கிறப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, கானானு தேசத்தில் பிரயாணம் பண்ணுறப்போ எகிப்தில் எங்களுக்கு வெங்காயம் கிடச்சிது, வெள்ளைப்பூண்டு கிடச்சிது, வெள்ளரிக்காயும் கிடச்சிது, இறைச்சி மச்சங்கள்லாம் கிடச்சிதுன்னு சொல்லி அவங்க வந்து தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து முன்னாடி இருந்த தங்களுக்குன்னு இருந்த அந்த பரலோக மன்னாவை, தேவன் கொடுத்த அந்த தித்திப்பான மன்னாவை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. நாம் எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்குள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்கள் தான் நமக்கு வசனம் சொல்லியிருக்குது. தேவன் கொடுத்த காரியங்களில் நாம் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக திருப்தியோட தேவன் கொடுத்தது போதும் நினச்சிட்டு இருக்காமல் சோஸ்திரம் பண்ணாமல் முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோமா, தேவன் அடுத்ததெல்லாம் அசட்டை பண்ணிக்கிட்டு மெய்ப்பனோட சொல்ல கேட்காம வழி தப்பி போட ஆட்டை போல் நம்ம இருக்கிறோமா, நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால் தேவனை தேடினாங்க. அந்த பின்வாங்கி போகிற மாற்றங்கள்னாலையும் அந்த முரட்டாட்டங்களினாலையும் தேவனுடைய பரீட்சை பார்த்ததுனாலையும் தேவன் வந்து என்ன செஞ்சாங்கன்னா 40 நாளில் முடிக்க வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷங்களாக நடந்துட்டாங்க. சரிங்களா, அவங்க செஞ்ச விஷயம் லாஸ்ட் வரைக்கும் அவங்க என்ன செய்யலை, கானானை சுதந்திரிக்க முடியலை. ஆனால் அவங்க பிள்ளைங்க தான் அதை வந்து சுதந்திரிக்க முடிஞ்சது. நம்ம தேவ வார்த்தை வந்து மாறாதது. தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாருன்னா அதை தேவன் மாற்றவே மாட்டார். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நாம் இது வரைக்கும் பெற்றிருக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாய் பரிசுத்தமாய் நம்ம நடந்தோன்னா, தேவனுக்கு உகந்த பிள்ளையாய் நம்ம வாழுவோமானால் தேவன் வந்து நம்மளை பரம கானானுக்குள் நடத்துவார். வாக்குத்தத்தங்களுக்காக பொறுமையோடு காத்திருப்போம். தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை மாதிரி ஒரு அப்பாவை பார்க்க முடியாத. ஆவிக்குரிய காரியத்திலும் உலக காரியத்தில் எல்லாமே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவரை முன்னாடி வச்சு எல்லா காரியத்தையும் நீங்கள் நடத்துனீங்கன்னா, அவரை முழுவதுமாக விசுவாசித்து அவரால் நடத்தப்பட்டோன்னா நம்ம எல்லாருமே என்ன சக்ஸஸ்ஃபுல் தான். அப்போ பரலோக கானானுக்குள் பிரவேசிக்கிறதற்கு தேவன் ஒருவரே வழின்றதை நம்ம உணர்ந்து அனுபவபூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசியப்படுத்தினா மட்டும்தான் நம்முடைய பயணத்தில் பின்வாங்காமல் பரலோகத்தை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா.